உரையாடல்கள் கான்வர்சேஷன்ஸுடைய அடுத்த சிந்தனை தான் டெலிஃபோன், டெலிஃபோனுடைய அடுத்த சிந்தனை தான் செல்ஃபோன். அதே மாதிரி ஹார்ஸ் பவர்னு சொல்லக்கூடிய குதிரை சக்தி, அதனுடைய அடுத்த சிந்தனை வீல்ஸ், சக்கரங்கள், டெக்னாலஜி, வியக்கிள்ஸ், வெப்பன்ஸுடைய அடுத்த சிந்தனை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ். அப்போது இன்டெலிஜென்ஸ், ஹையர் இன்டெலிஜென்ஸான கடவுளால் படைக்கப்பட்ட நாம், கடவுளுடைய சிந்தனையினால, கடவுளுடைய கான்ஷியஸ்னஸ்னால, கடவுளுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, பைபிளில் சொன்னபடி கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம், சென்ஷியன் பீயிங்ஸ் ஆகிய நாம், ஹையர் இன்டெலிஜென்ஸில் நம்ம இருக்கிறோம். அதனுடைய கோஹார்ட்னு சொல்லக்கூடிய பேரலல் திங்கிங்காக இருக்கக்கூடிய சிந்தனை ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா 15-16 நூற்றாண்டில் இது பெரிய இதே மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் குளோபல் இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. எது அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோடைய டெக்னாலஜி எவ்வளவு வீரியமாக குளோபல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து அது அமைச்சது, எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், அது சரியாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். ஏன்னா மாரல் கெப்பாசிட்டியோ மாரல் ரிஃப்ளெக்ஷன்ஸோ அது கிடையாது. என்ன ஆல்கரிதம் சூஸ் பண்ணுறாங்களோ அதனுடைய ஆல்கரிதமில் தான் அது வந்து ஃபீடிங், அதோட ஃபீடிங்கில் தான் வந்து என்ன பண்ணும், அந்த ஃபீட்ஸில் தான் வந்து அது செயல்படும். அடுத்தடுத்த க்ரோத் டெவலப்மெண்ட் அது காட்டும். அப்போது ஏற்கனவே போட்ட வீடியோ படி சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், மெஷின் லேர்னிங்னு இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணுறாங்க, புகுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரைனிங், இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது செயல்படுத்த முடியுது. அப்படிங்கும்போது ரொபாட்டிக்ஸு, ஏஐ வந்து நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், அதிகமாக பேசப்படுகிற டாப்பிக்கில் வந்து ஏஐ. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சில நுணுக்கங்கள் வந்து ரொம்ப நியூக்ளியர் பவர் எல்லாத்தையும் கவனிக்கும் பொழுது இந்த ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து ஏன் அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, அதனுடைய வளர்ச்சியை வந்து எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறது, ஹேண்ட்லிங்கா, மிஸ்ஹேண்ட்லிங்கா, யூஸா, மிஸ்யூஸா, இதுக்கான தெளிவு வந்து மாரல் அப்ஜெக்டிவ் மாரல் லா எப்படி யார் வகுக்க போகிறா, அது யாருடைய அத்தாரிட்டி பவருக்கு அடியில் போக போகுது, யார் மிஸ்யூஸ் பண்ண போகிறா, யார் யூஸ் பண்ண போகிறா. எல்லா டெக்னாலஜிக்கும் யூஸ் இருக்கும், யூஸ் அண்ட் அப்யூஸ் இருக்கும் இல்லையா. அதுக்கான விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போது ஏஐயோட ஸ்டடி என்ன சொல்லுது, ஹென்ரி கிசிங்கர் அதில் கிசிஞ்சர்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் அவர். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பயே சொல்லி வச்சுருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரி நடக்க போகுது. ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் இருக்குனால யூஸ் பண்ண ஒரு 50 வருஷத்துக்கு பின்தங்கிய விஷயங்கள்லாம் இந்தியா, அதாவது ஈஸ்டர்ன் சிவிலைசேஷனை யூஸ் பண்ணும். அப்படி தான் பொதுவாக நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா 50 வருஷம் முன்னாடியே ட்ரெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 50-100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஈஸ்டர்ன் இதுக்கு வரும். அப்படி தான் வந்து அந்த க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து பிப்ளிக்கல் கான்செப்ட்ஸில் வந்து பெரும்பாலும் நேஷன்ஸ், வளர்ந்த நாடு, டெவலப் நேஷன்ஸ் அது பிஹேவ் பண்ணதுனால, லாஸ் ஆஃப் நேச்சர் அதெல்லாம் வந்து பிஹேவ் பண்ணதுனால, அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருந்ததுனால அட்வான்ஸ்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து அப்படி தான் இருக்கும். கிறிஸ்தவ நேஷன்ஸ் வந்து அதிகமாக முன்னெடுப்புகள், கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் வந்து அந்த நேச்சர் இருக்கும், இன்ஹெரண்ட்டாக இருக்கும். அதனால் ஏஐயோடைய சாதனைகள்னு சொல்லும்போது ரீசெண்டாக ஏஐ டெவலப்ட் ஹாலிசின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக், அதாவது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஆர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ட்ரக் வந்து ஏஐ வந்து டெவலப் பண்ணியிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 1000 to 2000 மாலிகுல்ஸ் வந்து அதோட ஆல்கிரிதம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அது தன்னுடைய ஆல்கிரிதம் வச்சு அது டெவலப் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து எம்டிஆர். அந்த ஹாலிசின்ங்கிற மருந்து ட்ரக் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ரொம்ப மேஜர் டிசீஸஸ்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது அது வேலை செய்யாது. அதெல்லாம் வந்து அது முறியடிக்கக்கூடிய, அந்த வைரஸ் பாக்டீரியா வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏஐ வந்து டெவலப் பண்ணது தான் ஹாலிசின். இது வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு சிறந்த ஒரு யூனிக்கான மருந்தாக அது கருதப்படுகிறது. இன்னும் அது வந்து காமன் மேன் கையில் போய் சேரல. அது இன்னும் ஆர்என்டி விஷயங்களே இருக்குது. ஆர்என்டிலேயே அது அவ்வளவு அச்சீவ் பண்ணி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏஐ வந்து அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுது. அது ரிசர்ச்சில் சொல்லப்படுது, எழுதப்பட்டிருக்கு. அதனால் ஏஐ சம்மந்தமான புக்ஸ் படிக்கும்போது ஹாலிசின்னுடைய டெவலப்மெண்ட்டு படிக்க முடியும். அது நீங்கள் வாசிக்கணும்னு தெரியும். அதனால் ஏஐயோடைய அடுத்த வளர்ச்சின்னு பார்க்கும்போது ரொம்ப ஜீனோம் ப்ரோட்டீன், டிஎன்ஏ ப்ரோட்டீனுடைய ஆல்கரிதம் வந்து அதை செட் பண்ணக்கூடிய புதிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸை தான் உருவாக்க முடியும். மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி டேமேஜ்டு டிஎன்ஏ அல்லது வந்து டிஸ்கனெக்டட் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து அதை கனெக்ட் பண்ணி சூப்பர் ஹியூமன்ஸ் அளவுக்கு ஹியூமன்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏஐக்கு இருக்குது. யூனிக் தன்மை இருக்கிறதாக அது வந்து ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால்
ஹியூமன்ஸினுடைய யுனிக் தன்மை என்னன்னா மாரல் கெப்பாசிட்டி. இமானுவேல் காண்ட்ங்கிற பிலாசபர் சொன்ன மாதிரி த ஸ்டாரி ஹெவன்ஸ் அபவ் அந்த மாரல் லா விதின் இல்லையா. ரெண்டு விஷயம் தான் அவர் ஆச்சரியப்படுறதாக அவர் சொல்றாரு. ஸ்டாரி ஸ்கை அபவ் அந்த மாரல் லா விதின், நமக்குள்ள இருக்கக்கூடிய மாரல் லா. இது வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்ப்ளெண்டர் வந்து ஏஐ கிடையாது. ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது, யார் அதை ஃபீட் பண்ணுறாங்க, யார் அதை கையாள போகிறாங்கங்கிறது அந்த விஷயத்தில் இருக்குது. அந்த அத்தாரிட்டி அந்த கண்ட்ரோல் கடியில் இருந்தாலும் அதை எந்த மாதிரி ஃபீடிங்கில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது மனிதர்களுடைய பிரதானமாக கடவுளுடைய கையில் இருக்குது. அதை மனிதர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, யூஸ் பண்ண போகிறாங்களா, மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்களா, எப்படி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது கிறிஸ்தவ கண்டுபிடிப்புகள் அதுவும் ஒன்று, பிரிண்டிங் ப்ரெஸ். அப்போது இதெல்லாமே வந்து கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன்ஸினுடைய பீக் ஆஃப் இன்வென்ஷன்ஸில் வந்து ரெவல்யூஷனைசிங் இன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியறதுக்கான காரணம் அதுக்கான ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் உள்ளவர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள். கிறிஸ்தவ இன்வென்ஷன்ஸ், குறிப்பாக பெரும்பாலுமான கிறிஸ்தவ இன்வென்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கப்பட்டு ப்ரெசென்ட்டில் இருந்தாலும் அது ஃபியூச்சரிஸ்டிக்கான நன்மை பயக்க வேணுங்கிறதுக்காக தான் பெனிஃபிஷியலாக முன்னாடியே யோசித்து கண்டுபிடிக்கப்படுது கடவுளின் ஞானம் அறிவினால். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் ஏகப்பட்ட ஹியூமன் டிஎன்ஏ, ஹியூமன் ஜெனோம் விஷயங்கள், ரோபாட்டிக்ஸு. இப்போது எங்கெல்லாம் முக்கியத்துவப்படும் ரோபாட்டிக்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு எரிமலை பக்கத்தில் ஒரு மனுஷங்க போக முடியாது, அதோட ஆய்வு பகுதியில் போக முடியாது. ஆய்வு செய்யணும், ரிசர்ச் செய்யணும் அப்படின்னா ஒரு ரோபாட்டை வந்து அனுப்பலாம். அது வந்து அதுக்கு மூச்சு திணறலோ இல்லை வந்து லங் ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். டிஎன்ஏ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான இப்போது நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்மளுடைய வேலைகளை சுலபமாக்குறதுக்கும் அது முடியும். ஆனால் சோம்பேறி ஆக்கிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நாம் ஒரு விஷயத்தில் நம்ம ஆப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த ஏஐ வந்து நமக்கு கோஹாட்டாக அல்லது வந்து பேரலாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் ஏஐ கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய கண்டுபிடிப்பை வந்து நம்ம அப்படி தான் பயன்படுத்தணும். ஆனால் எத்தனை பேர் அந்த ப்ராப்பர் சேனலில் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். கடந்த காலங்களில் மனிதர்கள் வந்து கடவுளால் வழிநடத்தப்பட வேணும்னு விரும்பினாங்க ஏன்ஷியன்ட் டைம்ஸில். அப்புறம் மனுஷங்களே வழிநடத்தணும், அப்போ மனுஷ அரசர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ கடவுளுடைய டைரக்டான இன்டர்வென்ஷனை வந்து அவங்க தவிர்க்க ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேர் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களால் அதை உணர்ந்தவர்களாக இன்னும் பண்ணாங்க. கடவுளுடைய தியோக்ரசி, கடவுளுடைய இன்டர்வென்ஷனை விரும்பினாங்க. இன்னமும் விரும்பிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அப்படியும் இருக்கிறோம், குரூப்பாக இருக்கும். கடவுளுடைய இன்டர்வென்ஷனை விரும்புகிற கடவுளுடைய லீடிங்கை விரும்புகிற மக்கள் இன்னமும் இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய லீடிங் விரும்பாதவங்களும் இன்னும் இருக்கிறாங்க. அதாவது அரசாட்சியவோ இல்லை வந்து அரசர்களையோ நம்பி அவர்களை கடவுளாக்கி ஏமாந்து போனவர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது டெக்னாலஜி நம்பி அதை வந்து கடவுளாக நினச்சி ஏமாந்து போனவர்கள் இருக்கிறாங்க. மிஷின் லேர்னிங்ன்ற பேரில் மிஷின்ஸை நம்பி, ஏஐ நம்பி அவைகளை விக்கிரகமாக்கி அல்லது அவைகளை கடவுளாக்கி ஏமாந்து போகிறாங்களா, அல்லது அவைகளை எதற்காக உருவாக்கப்பட்டதோ கடவுளுடைய ஞானம் அறிவினால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக பயன்படுத்தப்பட போகிறதா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் கடவுள் ஏன் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை அவருடைய காட்ஸ் லீடிங்கில் அவருடைய பெர்மிஷன் கேட்டு வாங்கி செய்கிற ஒரு குரூப் இருப்பாங்க எப்பயுமே. அவருடைய பெர்மிஷனோ அவருடைய லீடிங்கோ அவர்களை அதை மைண்ட் பண்ணிக்காமல் அதை வந்து அலட்சியப்படுத்தி செய்கிற ஒரு குரூப் இருப்பாங்க எப்பயுமே. இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இருந்திருக்கு வரலாறு இது வரைக்கும். இனிமேல் இருப்பாங்களான்னு தெரியாது, இருப்பாங்க. ஆனால் இருந்துட்டு இருக்காங்க, வரலாறுலேயும் இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்கிறாங்க. ஆனால் அதில் நாம் என்ன ரோல் ப்ளே பண்ணுறோம், நம்மளுடைய ரோல் என்ன? நம்ம கடவுளை நம்பி கடவுளுடைய விசுவாசத்தில் கடவுளுடைய லீடிங்கில் காட்ஸ் கண்ட்ரோல், காட்ஸ் அத்தாரிட்டி, காட்ஸ் லீடிங், காட்ஸ் மாரல் லா, இதெல்லாம் அப்ஜெக்டிவ் மாரலாக வைத்து ஒவ்வொன்றையும் நம்ம செயல்படுத்தும் பொழுது கடவுளுடைய ஆவியானவரால் நம்ம உந்தப்பட்டு அந்த கண்ட்ரோலை நம்ம செய்யும் பொழுது நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களோ இல்லை வந்து அவங்க செல்ஃபிஷாக இல்லை வந்து அதே சமயத்தில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கிறவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ நாம் எந்த பக்கம் நிற்கிறோம், கடவுள் பக்கம் நிற்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.